குறைந்த விலையில் தங்க கட்டிகள் விற்பனைக்கு உள்ளதாக ஆன்லைனில் வந்த விளம்பரம். தங்கம் விற்கிற விலைக்கு குறைந்த விலையில் தங்க கட்டிகளா என்ற ஆசையில் 48 லட்சத்தோடு சென்ற ஒருவர் சுத்த தங்கம் தானா என்பதை நகை கடைக்கு சென்று சோதனை செய்து தங்க கட்டிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என நல்லவர்கள் போல பேச்சு. அசந்த நேரத்தில் பைக்கில் பணத்தோடு எஸ்கேப் ஆன இருவர் கைது. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கையும் களவுமாக சிக்கிய இருவர் யார்? அந்த இருவருக்கும் பின்னால் உள்ள அடையாளம் தெரியாத கும்பல் சிக்கியதா? நகை தொழில் செஞ்சிட்டு இருக்கிற மதுரைக்காரர் முத்துக்குமாருக்கு ஆன்லைன்ல ஒரு விளம்பரம் வந்திருக்கு. சுத்தமான தங்க கட்டிகள் தங்கள் கைவசம் இருக்கு, குறைஞ்ச விலைக்கு வேற எங்கேயும் வாங்க முடியாது, எங்க கிட்ட மட்டும்தான் வாங்க முடியும்னு குறிப்பிட்டிருந்த அந்த விளம்பரத்தை பார்த்ததும் நம்ம தொழிலுக்கு இதுதானே தேவை, வேற என்ன தேவைன்னு அந்த விளம்பரத்துல இருந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு முத்துக்குமார். அப்போ ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நேரு சிலைக்கு பக்கத்துல பணத்தோட வந்துருங்க, எங்க ஆட்கள் தங்க கட்டிகளோட வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க எதிர்முனையில பேசின அந்த நபர். அடுத்தது 48 லட்சத்தோட போயிருக்காரு முத்துக்குமார். ஒரு பேக் நிறைய கட்டுக்கட்டா பணத்தோட நேரு சிலைக்கு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு முத்துக்குமார். அப்போ அங்க வந்த 2 இளைஞர்கள் ஒரு பைய கொடுத்துட்டு பக்கத்துல உள்ள ஒரு நகை கடையில போய் இது சுத்த தங்கம் தானா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க, உங்க கையில இருக்கிற பைய தாங்க, அதை வச்சுட்டு நாங்க வெளியே நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பின முத்துக்குமாரும் இளைஞர்கள் கிட்ட பணப்பைய கொடுத்துட்டு தங்க கட்டிகளை கையில வாங்கிட்டு ஒரு நகை கடைக்குள்ள போயிருக்காரு. முத்துக்குமார் கடைக்குள்ள போன சைக்கிள் கேப்ல அந்த 2 இளைஞர்களும் பணத்தோட சிட்டா பறந்து போயிட்டாங்க. அதை பார்த்து கத்தி கூச்சல் போட்டிருக்காரு முத்துக்குமார். இதுக்கிடையில தங்க கட்டிகள்னு 2 இளைஞர்களும் கொடுத்துட்டு போன பேக்ல இருந்தது தங்க கட்டிகளே இல்ல. அடுத்து முத்துக்குமார் போலீஸ்க்கு போன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அங்க வந்த போலீசார் நகை கடையில இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை செக் பண்ணியிருக்காங்க. அதுல 2 இளைஞர்களையும் அடையாளம் கண்ட போலீசார் அடுத்த அரை மணி நேரத்திலேயே ஒரு சந்தில வச்சு கைது பண்ணிட்டாங்க. நாகமலை புதுக்கோட்டை கருப்பையா, மதுரை ஐராவதநல்லூர் கண்ணன், இவங்க 2 பேர்கிட்டையும் விசாரணை செஞ்சிருக்காங்க போலீஸ். சார், நாங்க 2 பேருமே லோடு மேனா இருக்கிறோம், மார்டின் அப்படிங்கிறவர் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நேரு சிலைக்கு பக்கத்துல ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட நாங்க தர்ற பைய கொடுத்துட்டு சுத்த தங்கம் தானா அப்படின்னு செக் பண்ண சொல்லிட்டு அந்த நபர் நகை கடைக்குள்ள போனதும் நீங்க 2 பேரும் கிளம்பி வந்துருங்கன்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க. அடுத்து முத்துக்குமார் கிட்ட வாங்கின பைய என் நண்பர் ஒருத்தர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்தா போதுன்னு சொன்னதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை செஞ்சா தலைக்கு 2000 தர்றதா சொன்னாரு. அதனால நாங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் குறிப்பிட்ட அந்த நபர்கிட்ட பைய கொடுத்துட்டு தலைக்கு 2000 ரூபாயை வாங்கிட்டு கிளம்பிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மார்டினை தேடி அவரோட இடத்துக்கே போய் விசாரணை பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்போ சார், என்னோட நண்பர் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி நேரு சிலைக்கு பக்கத்துல ஒருத்தர் வருவாரு, அவர்கிட்ட உள்ள பைய வாங்கிட்டு வரணும், யாராவது 2 பசங்களை அனுப்பு, அவங்க 2 பேருக்கும் 2000 ரூபாய் கொடுத்துடலான்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் லோடுமென்களான கருப்பையா அப்புறம் கண்ணனை அனுப்புனதா சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் மார்டினோட அந்த பெயர் தெரியாத நண்பர் தான் இந்த மோசடி கும்பலோட தலைவனே. மார்டினோட அந்த நபர் யாரு, அவருக்கு எந்த ஊரு, குறைஞ்ச விலைக்கு தங்க கட்டிகள்னு முத்துக்குமாரை மட்டும்தான் ஏமாத்திருக்காங்களா இல்ல நிறைய பேரை ஏமாத்திருக்காங்களான்னு போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அடையாளம் தெரியாத அந்த நண்பர் சிக்குனாதான் மொத்த உண்மையும் வெளியே வரும்.